كتاب الأربعين في مباني الإسلام وقواعد الأحكام، المعروفة بالأربعين النووية. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய மாணவர்களே, பிள்ளைகளே, இறுதியான பாடத்தில் உமூருத்தீன் சம்பந்தமான சில விடயங்கள் நாங்கள் பார்த்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சாதாரண மனித தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், சில வினாக்களை கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பதில் சொல்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் குழுமியிருந்த சஹாபாக்கள் இதனை தெளிவாக நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் சென்றதற்கு பின்னால், இவர் வந்தது ஜிப்ரீல், இவர் உங்களுக்காக உங்களோட மார்க்கத்தை படிச்சு தர வந்தாரு என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதே தொடரில் மூன்றாவது ஹதீஸாக அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூண்கள், அடிப்படை தூண்கள் சம்பந்தமான ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். عن أبي عبد الرحمن عبد الله بن عمر بن الخطاب رضي الله عنهما قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان. رواه البخاري ومسلم. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நபி அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹ் இப்னு உமர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா கால். இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புதல்வர், அதாவது மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட தந்தை, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் என்பவர் உமர் ரலியோட மகன், அவங்களோட மகன் தான் அப்துல் ரஹ்மான். எனவே இந்த ஹதீஸை அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க. எனவே அப்துல்லா என்பவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பேருமே சஹாபாக்களாக இருப்பதனால ரலியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹு தஆலா அவர்கள் இருவரையும் பொருந்திக் கொள்வானாக என்பதாக இந்த ஹதீஸினுடைய தொடக்கம் காணப்படுகிறது. சரி, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இவங்க சொல்றாங்க, சமியாத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். சமியாத்துன்னா நான் கேட்டிருக்கிறேன், நபி அவர்கள் சொல்லும் போது நான் அவதானமாக செவிமடுத்திருக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. அதில் சொல்றாங்க, முதலாவது புனியல் இஸ்லாமு அலா 5. புனியா என்றா நிறுவப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அல் இஸ்லாம் என்றா இஸ்லாமிய மார்க்கம், அலா 5 என்றா 5 விடயங்கள் மீது. மாணவர்களே, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் 5 விடயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. முதலாவது ஷஹாததி, சாட்சி சொல்லுதல். முதலாவது விஷயம் என்னது? சாட்சியம் சொல்லுதல். அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹா எந்த கடவுளும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் சொல்லுதல். சாட்சியம் சொல்லுதல் என்கின்ற போது அது வெறுமனே நாவினால் சொல்லப்படுகின்ற சாட்சியமாக இருக்கக்கூடாது. நாவினால் சொல்லப்பட்டாலும் அதனுடைய தொடர்பு உள்ளத்தோடும் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எனவே வெறுமனே வாயால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது மாத்திரம் ஒரு முஸ்லிமுக்கு போதாது. எனவே இந்த விடயங்கள் உள்ளத்திற்கு எப்பொழுது செல்குமோ, அல்லாஹ் மாத்திரம்தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன், வணங்குவதற்கும் தகுதியானவன் அல்லது வணங்குவதற்கும் மிக பொருத்தமானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக எந்த உள்ளங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ளுமோ, அப்பொழுது அவனுடைய சகல விடயங்களும், அது உலக காரியங்களாக இருக்கலாம், இன்னொரு விடயங்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களும் அவனுக்கு இலகுவாகிவிடும். எனவே உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் அது நடைபெறுகின்றன, அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பிரகாரம் தான் இயங்குகின்றன என்று உறுதியாக நாங்கள் உள்ளத்தால் சாட்சியம் சொல்லுதல். இப்போ இதில் லா இலாஹ என்று சொல்றது இந்த அரபு இலக்கணத்தின் பிரகாரம் இந்த லா என்ற சொல்லுக்கு அர்த்தம் அரபுல இல்லை என்ற அர்த்தம், இலாஹ என்ற கடவுள் இல்லை. இப்போ இந்த இடத்துல இலாஹ என்று சொல்ற காரணம், இப்போ இது ஒரு ஆழமான அரபு இலக்கணத்தினுடைய அடிப்படை அர்த்தத்தை கொண்டதாக இது காணப்படுகிறது. இப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் பாவிக்கிறதுக்குன்னு கேட்டால் நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக எந்த கடவுளும் இல்லை என்று அர்த்தம். உதாரணமாக லா ஜெய்த ஃபில் பைத்தி என்றால் வீட்டிலே ஜெயித் இல்லவே இல்லை, ஜெயித் என்பவர் வீட்டில இல்லவே இல்லை என்பதற்கு நாங்கள் பாவிக்கிற சொல் தான் லாவுக்கு பிறகு ஜெய்த என்று நாங்கள் ஃபத்ஹாவை கொண்டு அந்த சொல்ல மொழிகிறது. அதே மாதிரி இதில் என்னன்னு கேட்டால், வணக்கத்துக்குரிய நாயன் கடவுள் என்பவன் இல்லவே இல்லை, யாரை தவிர, இல்லல்லா அல்லாவை தவிர.
இப்போ இதை வந்து எங்களுக்கு நேரடியாக சொல்றதை விட இன்னல் இலாக அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை பாவிக்கலாம். இன்னல் இலாக, நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் மாத்திரம்தான். ஆனால் அதை விட கருத்தாளம் மிக்க சந்தேகத்துக்கு இல்லாத ஒரு விஷயம்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்ற போது இந்த லாவையும் இல்லாவையும் கொண்டு வருவாங்க. அரபுல வந்து சந்தேகத்துக்கு இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு மிச்சம் யாருக்கும் அதில் கேள்வி கேட்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வரணும்டா, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதாக சாட்சியம் சொல்லுது, முதலாவது விஷயம். அதே மாதிரி அன்ன முஹம்மதன், நிச்சயமாக, அண்ணாண்டா நிச்சயமாக, முஹம்மதன், முஹம்மத் என்பவர் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஆவார், அல்லாஹ்வுடைய தூதுவர் ஆவார் என்பதாகவும் சாட்சியம் சொல்லுது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர இந்த உலகத்தில் வேறு கடவுள்களோ வேறு நாயன்களோ இல்லை. அதே போன்று நிச்சயமாக நபி முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய இறை தூதராவார் என்பதாகவும் சாட்சியம் சொல்லுது. எனவே இந்த இரண்டு பகுதிகளையும் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போதுதான் ஒருவர் பரிபூரணமான முஸ்லீமாக மாறிவிடுகிறார். ஒருவர் என்ன செய்யறாரு, அல்லாஹும் ஏற்றுக்கொள்றாரு, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்றார் இல்லைன்னு கேட்டா அவர் வந்து முஸ்லீமாக மாட்டார். எனவே இந்த கலிமாவுடைய, இஸ்லாத்தினுடைய ஷஹாதத்துடைய இரண்டு பகுதிகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். உலகத்துக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, அதில் இறுதியாக வந்தவர் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் மாத்திரம் தான், அவரும் சாதாரண மனிதர் தான். உலகத்தில் எல்லா மனிதர்களை போன்றும் சாதாரண மனிதர்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நுபுவத்தையும் ரிசாலத்தையும் வழங்கியிருக்கிறான், நபித்துவத்தையும் தூதுத்துவத்தையும் வழங்கியிருக்கிறான். இதை நாங்கள் என்ன செய்யறது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். எனவே எனவே அல்லாஹுவை நாங்கள் எப்படி உறுதியாக அவன் தனித்தவன், அவனை தவிர உலகத்தில் யாரும் இல்லை என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே மாதிரி நபி அவர்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்வது, நபியாக, இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வது. இப்போ அந்த காலத்து காஃபிர்களை பொறுத்தவரையில் அவங்க அல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் தான் வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், சூரியனை படைச்சான், சந்திரனை படைச்சான், கோள்களை படைச்சான் என்ற விஷயத்தை அவர்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க என்ன செய்யல, மனதார ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றாங்க, வல இன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்கள்ட்ட, அந்த குறைஷி காஃபிர்கள்ட்ட நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வானம் பூமியை படைச்சது யாரு என்று நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா, லயகூலுன்னல்லாஹ், அரபுல லயகூலுன்னு சொல்லுவாங்க, சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹ் என்பதாக அவர்கள் சொல்லுவாங்க. லயகூல் என்னண்டா நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் மாத்திரம் தான். அதே மாதிரி குர்ஆன் இன்னொரு இடத்துல வருது, வல இன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஸஹர ஷம்ஸ வல் கமர். வானம் பூமியை படைச்சு இன்னும் சூரியன் சந்திரங்களை வசப்படுத்தினவன் யாரு என்று நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா, லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தான் அவைகளை படைத்தான் என்பதாக அந்த மக்கள் உறுதியாக சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் என்ன செய்யல, நபி அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்ளல. அதனால காஃபிர்களாக மரணிச்சாங்க. அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. எனவே இஸ்லாத் அந்த தௌஹீதை பொறுத்தவரையில மிக முக்கியமான 3 பகுதிகள் இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல 3 பகுதிகள். ஒன்று ருபூபியத், இன்னொன்று உலூஹியத், இன்னொன்று அல் அஸ்மா வசிஃபாத். ருபூபியத்தண்டா வந்து ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டாங்க அந்த காலத்து மக்கள். ருபூபியத்தண்டா என்னது, உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே என்ன செய்து நடைபெறுகின்றன என்ற விஷயத்தை எல்லா மக்களும் ஏற்றிருந்தாங்க. ஆனா உலூஹியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. உலூஹியத்தை என்னது, இதனை அல்லாஹ் மட்டும்தான் செய்யறான் என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. உலூஹியத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்னன்னு கேட்டா, 350 விக்கிரகங்களை என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாஹ்க்குள்ள போட்டு வணங்கினாங்க. எனவே அல்லாஹ்வால மாத்திரம் இதை செய்யலாது, அல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இன்னும் சில கடவுள்களும் இணைந்துதான் இதனை செய்கின்றன என்று நம்பினாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க, அதுக்கு ரூபியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா உலூஹியத்தை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல, அதை மறுத்தாங்க. அதனால காஃபிர்களாக போனாங்க. எனவே இந்த அடிப்படையில தான் இந்த கலிமா பொறுத்தவரையில உலூஹியத்தை முதன்மைப்படுத்தி நாங்கள் உள்ளத்தால வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக சாட்சியம் சொல்லுதல். எனவே ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவது அவர் என்ன செய்வார், இந்த கலிமா ஷஹாதாவை என்ன செய்வார், அந்த வாயால சொல்லி உள்ளத்தால நம்புவார், ஏற்றுக்கொள்வார். எனவே ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால முதலாவது அவருக்கு சொல்லப்பட்ட அல்லது ஏவப்பட்ட விடயம் தான் தொழுகையை நிலைநாட்டுதல். இரண்டாவது என்னது, வயகாமி ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே அல்லாஹு தாலாவால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 நேரங்கள் தொழுகைகளை கடமையாக்கியிருக்கிறான். இந்த 5 ஃபர்தான தொழுகைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகின்ற போது இன்மை மறுமையுடைய வெற்றிகளை அவன் சுவீகரித்துக் பெற்றுக்கொள்ளும். அப்படித்தானே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஒரு முறை எங்களோட உள்ளங்கள்ல நாங்கள் கேட்டு பார்க்கணும், இந்த 5 நேர தொழுகைகள் என்னுடைய வாழ்க்கையில எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை நாங்கள் கேட்டு பார்க்கணும். அதை கேட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறது, அந்த வாழ்க்கையில அந்த தொழுகைகளை முறையாக கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது. இகாமு ஸலாத், தொழுகையை சரிவர நிறைவேற்றுதல். அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, பல ஹதீஸ்கள் இது தொழுகை அதனுடைய ஆரம்ப நேரங்களில் தொழப்படணும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுதல் இஸ்லாத்தினுடைய 2வது மிக அடிப்படையான தூணாக காணப்படுகிறது. 3வது விடயம் வஈதாஇ ஸகாத், ஸகாத்தை கொடுத்தல். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஸகாத்தை கொடுப்பது என்பது இது வசதி படைத்தவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா கடமையாக்கிய ஒன்று. அவர்கள் என்ன செய்வாங்க, தான் சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள்ல இஸ்லாம் சொன்ன அளவு அடைஞ்சா, அதுக்கு நிசாப்னு சொல்லுவோம், இஸ்லாம் சொன்ன அந்த குறிப்பிட்ட அளவு அடைஞ்சு ஒரு வருடம் பூர்த்தி ஆகினா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பொருளுக்குரிய கணக்குகளை பார்த்து 100க்கு 2.5 வீதம் என்ற அடிப்படையில் அவங்களோட பொருட்கள் இருந்து ஸகாத்தை வெளியாக்குவாங்க. இதுக்கு 5 பொருட்கள்ல ஸகாத் கடமையாகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாடம் உண்டே இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க, இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அல்லாஹு தாலா 8 கூட்டத்தார்களை பத்தி குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த ஸகாத்தை யார் யாருக்கு கொடுக்கணும்,
என்பதாக அல்லாஹ் தஆலா 8 கூட்டத்தார்களை குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். எனவே அந்த 8 கூட்டத்தார்களுக்கும் முறையாக பகிர்ந்தளிக்கப்படணும். சில நேரங்களில் அதில் ஒரு 3 கூட்டத்தார்கள் இல்லாமல் போகின்ற போது அடுத்த கூட்டத்தார்களுக்கு என்ன செஞ்சிடணும், அதை பகிர்ந்தளிச்சிடணும். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தொழுகையை இணைத்ததாகத்தான் ஜகாத்தையும் குறிப்பிடுகின்றார். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத். குர்ஆன்ல எங்கே நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தையும் கொடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா தொழுகையோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா ஜகாத்தை வைத்திருக்கிறான். எனவே ஜகாத் என்பது மிக முக்கியமான ஒரு அமல். அது சரியான முறையில் கொடுக்கப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா எமது ஏனைய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். குறிப்பாக இயற்கை அனர்த்தங்கள், அழிவுகள், பிரச்சனைகள், களவுகள், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் தஆலா எங்களோட சொத்துக்களை பாதுகாப்பான். எனவே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். எனவே இந்த ஜகாத் என்பது ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய அருப்பண தொகை. எனவே அதுங்களுக்கு என்ன செய்யலாது, வச்சுக்கொள்ள இயலாது. எனவே அது சம்பந்தப்பட்ட வசதியுள்ளவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட ஜகாத்தை கணக்கு பார்த்து அது சரியான முறையில் உரிய மக்களுக்கு அது சென்றடைவதற்கான வழிவகைகளை செய்வது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான 3வது தூணாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக ஹஜ்ஜில் பைத்தி. ஹஜ் என்பது நான் ஏற்கனவே பார்த்தோம். ஹஜ் என்றது நாடி செல்லுதல். அல் பைத் என்ற அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபத்துல்லா. எனவே காபத்துல்லாவை நாடி செல்லுதல், ஹஜ் செய்தல் என்பது 4வது தூணாக பார்க்கப்படுகிறது. எனவே ஹஜ் என்பது மிக முக்கியமான ஒன்று, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள் ஒன்று. இதுவும் வசதி படைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி ஒரு ஃபர்லான ஒரு விடயம். எனவே ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புக்கு வந்து விடுகிறார்கள். எனவே சரியான முறையில் உரிய முறைகளை பேணி ஒரு மனிதர் ஹஜ்ஜை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த கயோமின் வலதத்துஹு உம்முஹு ஹதீஸ் வருது, அன்று பிறந்த பாலகன் போல திரும்பி வருகிறான், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவனாக அவன் திரும்பி வருகிறான். எனவே ஹஜ் என்பது மிக முக்கியமான அமல். இது செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கின ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வசோமி ரமலான. ரமலானுடைய காலத்தில் நோன்பை பிடித்தல். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் உலகம் பூராக இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நோன்பு நோட்பார்கள். எனவே ரமலானுடைய காலம் என்பது நோன்பு நோட்டக்கூடிய மாதம். எனவே அந்த காலங்களில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது. எனவே நோன்பு என்பது அது இன்றைக்கு உலகத்திலேயும் சில அறிவியல் உண்மைகளை உலகம் பகிரங்கமாக சொல்லுது. ஒரு மனிதர் குறிப்பிட்ட காலம் நோன்பு பிடிக்கின்ற போதும் உடலியல் ரீதியான பலங்கள் அவனுக்கு ஏற்படுகின்றன. பல நோய்களுக்கு ஒரு நிவாரணமாக நோன்பு அமைந்து விடுகின்றன. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யறான், இந்த நோன்பின் மூலம் தருகிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலியாக நானே ஆகிவிடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அவ்வாறான நானாக அந்த கூலியாக ஆகிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதற்குரிய காரணம், எல்லா அமல்களையும் பொறுத்தவரையில எல்லா அமல்களும் எல்லா அமல்களையும் முகஸ்துதிகள், அதாவது முகஸ்துதிகள் கலந்து விடுவதற்கு காரணமாக இருக்குது. அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அது இன்னொருத்தருக்காக சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹஜ்ஜி செய்யும் போதும் என்னோட உள்ளங்கள் இன்னும் நான் ஒரு ஹாஜி என்ற ஒரு பேருக்காக செய்கிறேன் என்ற ஒரு நோக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஜகாத்துகள் கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அவனுடைய உள்ளம் நான் ஒரு பெரிய செல்வந்தன் என்று அவனோட உள்ளம் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் இது 100க்கு 100 அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அமல். இதில் யாருக்கும் காட்டக்கூடிய ஒன்று இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் நோன்பு பிடிச்சோம்டா அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாமல் எங்களுக்கு என்ன செய்யலும், நோன்பு விடலும். ஆனால் நாங்கள் 100க்கு 100 அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடிய, எந்த முகஸ்துதியும் கலக்காமல் செய்யக்கூடிய ஒரு அமலாக இந்த நோன்பை என்ன செய்யலாம், எங்களுக்கு காணலாம். எனவே நோன்புக்குரிய கூலி அல்லாஹ் தஆலாவாகவே மாறிவிடுகிறான் என்ற அளவுக்கு அதற்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் தஆலா தருகிறான். ரையான் என்ற வாயிலினூடாக அல்லாஹ் தஆலா நோன்பு பிடித்தவர்களை, நோன்பாளிகளை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ற ஹதீஸிலும் இருக்கிறது. எனவே ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் நோன்பு நோட்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை. அது நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில குறிப்பிட்ட மக்களுக்கு இஸ்லாம் சில விதி விலக்குகளையும் சொல்லியிருக்கிறது. நோன்பை விடுவதற்கான தங்கடங்களையும் காரணங்களையும் இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதற்கு மாற்று வழியாக பிற்பட்ட காலங்களில் அதனை கலா செய்வதற்குரிய வழிமுறைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே இந்த 5 விடயங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்களாக பார்க்கப்படுகிறது. எனவே இஸ்லாம் என்பது இந்த 5 தூண்களின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே தூண்கள் என்பது பொதுவாக நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிடத்துடைய கூரை பகுதியை தாங்கக்கூடியவைகள் தான் இந்த தூண்கள். எனவே அந்த கட்டிடம் சரியான முறையில், அந்த கூரைகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படும் என்றால் கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண்கள் சரியான முறையில் பலமாக அமைக்கப்பட்டிருக்கணும். அதில் முன்பின் ஏற்பட்டால், அந்த தூண்கள் அமைக்கிற விஷயங்களை முன்பின் ஏற்பட்டால் அதனுடைய கூரைகளையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த 5 விடயங்களையும் ஒரு மனிதனுக்கு தவறுகள் ஏற்பட்டால், இந்த 5 விடயங்களும் தவறு விடுமாக இருந்தால் அவனுடைய இஸ்லாம் பரிபூரணமாக மாட்டாது என்பதனை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த ஹதீஸினூடாக நாங்கள் படித்த பாடங்கள் நிறைய இருக்குது. அதில் முதலாவது விஷயம் என்னது, எங்களோட மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் இலகுவாக சுருக்கமாக இந்த 5 விடயத்தினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த 5 விடயங்களையும் சரியான முறையில் ஒரு மனிதர் பின்பற்றி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு லௌகீக ரீதியான பயன்பாடுகள் மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியான பயன்பாடுகள் இரண்டும் கலந்து அவனுக்கு என்ன செய்து நிரப்பமாக கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் உள்ள நிம்மதி, மன அமைதி இதனூடாக கிடைக்கப்படுகின்றன. அதே போன்று எங்களோட பொருள் சுத்தமாக்கப்படுதல், இப்படியான விஷயங்கள், எங்களோட பணங்கள் சுத்தமாக்கப்படுதல், பேராபத்துக்கள் இருந்து எங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படுதல், உடைமைகள் பாதுகாக்கப்படுதல், இதற்கும் ஒரு காரணமான, அதாவது லௌகீக ரீதியான உலக ரீதியான ஒரு பயன்பாட்டையும் இஸ்லாம் இதனூடாக எங்களுக்கு தருகிறது. மறுமை ரீதியான ஒரு பயன்பாட்டையும் இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. இதனை சரியான முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எமக்கு 2 விதமான பிரயோஜனங்களையும் கண்டுகொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையில் இந்த படித்த 5 விஷயங்களையும் எங்களோட வாழ்க்கையில முழுமையாக ஏற்று அதனை முடியுமான அளவு நாங்கள் என்ன செஞ்சு கொடுத்து செய்யறதுக்கான முயற்சிகளை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.